தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்ற அந்த செய்தியின் தொடர்ச்சியை சிந்திக்கின்றோம். இப்போது அதனுடைய 13வது பாகமாக நாம் சிந்திக்கின்றோம். நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான் என குறிப்பிட்டார். இந்த உலகத்தில் தங்கள் உயிரையும் உடலையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று முயன்று ஓடின அனைவரும் அதை இழந்தார்கள் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் இயேசுவின் சுவிசேஷத்தில் நடக்கிறது அல்லது இயேசுவின் சீடத்துவத்தில் நடக்கிறது நிமித்தம் பல துன்பங்கள் இங்கே வருகிறது, வரப்போகிறது உண்மை. அது நிமித்தம் அவன் தன் உயிரை ஜீவனை இழந்து போனாலும் அதை அவன் நித்திய ஜீவனாக மறுமையிலே பரலோகத்திலே காத்துக்கொள்கிறான் என்கிறார் இயேசு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வறுக்காவிட்டால் எனக்கு நான் இருக்க மாட்டான் என இயேசு கூறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். ஆக இயேசுவின் சீடர்களாக வர்றவர்கள் தங்களுடைய உயிர் உட்பட எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருக்கணும். எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும் என்பது இயேசு குறிப்பிடுகிற ஒரு முக்கிய காரியமாக இருக்கிறது. அதனால் இயேசுவின் சீஷத்துவத்தில் நடந்தால் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துடும், இப்படி கடினமானது. அதனால் யாரும் இயேசுவுக்கு சீசராக முன் வர மாட்டார்கள். எனவே மனிதருக்கு, எல்லா மனுஷருக்கும் இயேசுவுக்கு பக்தராகி விடுங்கள் என்று ஒரு காரியத்தை ஏற்படுத்தி, அதாவது இயேசுவுக்கு பக்தராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து சபைகளெல்லாம் எளிதாக உருவாக்கி விடலாம், கொடிகளை ஏற்றி கொள்ளலாம், கோபுரங்களை கட்டி கொள்ளலாம், அதுதான் எளிது என்கிறது அந்த இயேசு ஆராதனை மன்றங்களுடைய அடிப்படை கோட்பாடு. இயேசுவின் சீஷராக மாறினால் உயிர் வரைக்கும் இழக்க வேண்டி வரலாம். இப்படியெல்லாம் சொன்னால் ஜனங்கள் யாரும் அந்த மார்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ இயேசுவை நீங்கள் சீடனாக வேண்டாம், நீங்கள் பக்தராக வந்து ஒன்று பாட்டு பாடி கையடித்து 2-3 பாட்டு மட்டும் பாடிட்டு போனால் போதும், உடனே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருவார், உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் தந்துடுவார். அப்படி சொன்னால் ஜனங்கள் ஈஸியாக வந்துடுவாங்க, நமக்கும் கோபுரம் கட்டுறதுக்கும் மற்ற நாடகங்கள் நடத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த இயேசு நாம ஆராதனை கொள்கையை அவர்கள் உருவாக்கினார்கள். அதில் அவர்கள் உறுதியாக தொடர்ந்து செல்வதன் காரணம் இதுதான். ஆனால் இயேசுக்கு நிலை என்னன்னு கேட்டால், நீங்கள் யோவான் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 15, யோவான் 6:15, ஆதலால் அதில் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு தலைவனாக அவரை வைத்து கொண்டு, அவரை புகழ் பாடிக்கொண்டு, தான் ஒரு தலைவனாக இருப்பதை அவர் விரும்பவில்லை, அதை விட்டு விலகி போனார். தலைவராக அவர் விரும்பவில்லை என்ற செய்தியை இங்கே பார்க்குறோம். அப்புறம் யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அங்கே ஒரு வாசஸ்தலம் உங்களுக்கு உருவாக்குவேன், நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் அங்கே இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை வந்து என் இடத்துல சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே இருக்க மாட்டேன், பூமியிலே இருக்க மாட்டேன், உங்களுக்கு தலைவனை போல் அரசியல் தலைவனை பாரு இருக்க மாட்டேன், பூமியிலே இருக்க மாட்டேன், நான் பரலோகத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். அடுத்து இது ஏன் அப்படி, நீங்கள் யோவான் 18:36 வரும்போது கூட, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அப்போ இந்த உலகத்தில் நான் தலைவன் கிடையாது, நான் இந்த உலகத்தில் உட்காரப்படுறது கிடையாது, இந்த உலகத்தில் எனக்கு ராஜ்யம் கிடையாது அப்படின்னு சொல்கிற சில வசனங்களை நாம் பார்க்குறோம். என்ன பின்பற்றுறவனுக்கு நல்லமா அவன் ஜீவனை வறுக்க வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா அந்த ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் கிடையாது, இந்த ராஜ்யம் உலக ராஜ்யம் சாத்தானுக்குள்ளே இருக்குது, இது பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. அது வேறு வசனங்களை நாம் பார்த்துருக்குறோம், இன்னும் சில வசனங்களை நாம் பார்ப்போம். இந்த ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கனால
என்னுடைய சீடர்களுக்கு இங்கே நிறைய துன்பங்கள் இருக்கிறது. அவங்க தங்கள் உயிரை இழக்க வேண்டிய அளவுக்கு இங்கே பிரச்சனை வருகிறது என்பதுதான் அவருக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. என்னை பின்பற்றுறவங்க, என் சீடராகிறவங்க ரொம்ப கடினமான சூழ்நிலையில் கடந்து போக வேண்டியது கட்டாயம், அது மறக்க முடியாத ஒன்று என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா நான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யலை, இந்த உலகத்தை பிசாசு ஆட்சி செய்கிறான் என்கிற காரியத்தை நாம் இங்கே இந்த பகுதியிலிருந்து விளங்கி கொள்கிறோம். தொடர்ந்து வசனத்தை பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்? நான் இந்த உலகை ஆட்சி செய்கிறதில்ல என்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது ஆதி ஆகமத்தில் இந்த உலகத்தை கடவுள் படைத்து ஆதாம் இடத்துல அவர் வந்து அவர்களோடு உரையாடி விட்டு போனார் என்ற செய்தியை நாம் ஆதியாகமம் 3:8 படிக்கிறோம். பிறகு அவர்கள் தீய சக்தியை தெரிந்து கொண்டு தீய சக்திக்கு பின்னால் போனதுனால தேவன் அவர்களை புறக்கணித்து விட்டார். அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். அதன் பிறகு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதாவது தேவன் தமக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமின் வம்சத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து, கொஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு தேசம், அவர்களுக்கு ஒரு சட்டம் எல்லாம் கொடுத்து, அங்கே அவர்கள் நடுவில் அவர்களை இருந்து ராஜரீகம் பண்ணின ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இவங்க அந்த தேவாலயத்திலையும் விக்கிரகங்களை வைத்தார்கள். அது எசேக்கியேல் 8:5 படிக்கிறோம். அங்கே வச்சு அங்கேயும் சாத்தான் வழிபாடு செஞ்சாங்க, அல்லது கடவுளுக்கு எதிரான காரியத்தை செஞ்சதுனால அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எரேமியா 7:14-15 நீங்கள் என் நாமம் தரிக்கப்பட்டு நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். பழைய காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் வச்சுருந்தாங்க. அங்கேயும் கடவுளை எரிச்சல் விட்டுனாங்க. கடவுள் அவர்களை கைவிட்டு விட்டார், அந்த இடத்த அழிச்சு போட்டாங்கங்கிற வரலாறு பைபிளில் இருக்கிறது. அது மாதிரி நான் இந்த ஸ்தலத்தை அழிச்சு போடுவேன். நான் உங்களுக்கு எல்லா சகோதரருமாகிய இப்ராஹிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களை என் முகத்துக்கு விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை தள்ளிடுவேன், புறக்கணிச்சிருவேன், இந்த ஆலயத்தை இடிச்சிருவேன், கொளுத்தி போட்டுருவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 52:12-13 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக நிற்கிற நிபுசராதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத்நேச்சர் ராஜா பாபிலோனை அரசு ஆளுகிற 19வது வருஷம். அவன் கர்த்தருடைய ஆலயத்தை, ராஜாவின் அரண்மனையை, எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும், ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டான். அப்போ எல்லாம் கடவுளுடைய திட்டப்படி அழிக்கப்பட்டு போயிட்டு, நான் இந்த உலகத்துக்கு தலைவனாகலை, இதை ஆட்சி செய்ய விரும்பலை, ஏன்னா நீங்கள் சாத்தானுக்கு முன்னால் போயிட்டீங்கன்னு அதை விட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏசா 65:17 நான் புதிய வானம் புதிய பூமி படைக்கிறேன், இனி இந்த முந்தின வானம் பூமி நினைக்க மாட்டேன், மனசில் தோன்றக்கூடாது என்ற திட்டத்தை அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். 2 பேர் 3:7 இப்போ இருக்கிற வானம் பூமி வார்த்தையினால் அக்கினி கிரியாக வச்சுருக்கு. தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போன நாள் வரை வச்சிருக்கு. 13ஆம் வசனத்தில் அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாக இருக்கும் என்று மாத்திரம் காத்திருக்கிறோம் என்று பேதுரு அதை உறுதிப்படுத்துகிறார். கொலோசியர் 1:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவள் அல்ல, பூமியில் உள்ள அல்ல, மேலானவளை தேடுங்கள் என்று அவர் மீண்டும் குறிப்பிடுகிறார். அதாவது எப்படி தேவன் இந்த உலகத்தை புறக்கணித்தார், இயேசு நான் இந்த உலகத்தின் தலைவனாக இல்லை, இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறதில்ல என்கிறத காரியங்களை சொன்னார். அதுக்குரிய காரணங்களை நாம் பார்த்தோம். அவருடைய சீடர்களும் அப்படி தான், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடணும் என்கிற மனநிலையில் வாழ்ந்தார்கள். பிசாசு இந்த உலகம் எனக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமான ஒன்று கொடுப்பேன்னு சொன்ன செய்தியை லூக்கா 4:5-6 வாசிக்கிறோம். இயேசுவே சொல்கிறார் யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த உலகத்தை நான் ஆட்சி செய்யலை, இந்த உலகத்துக்கு நான் தலைவன் இல்லைன்னு அவர் இப்படி வளர்க்குகிற விளக்கமும் செயல் திட்டங்களும் இருக்கிறது. யோவான் சொல்கிறார் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுங்கிறது உண்மை, 1 யோவான் 5:19. இப்படி இந்த 2 கொரிந்தியர் 4:4 இந்த பிரபஞ்சத்தின் தேவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி மனுஷருக்கு பிரகாசமாயிராதபடி மனக்கண்களை குருடாக்கினான் என்று நாம் பார்க்குறோம். அப்போ இதுவரை இந்த உலகம் தேவனுடைய ஆளுகையில் இல்லை, இயேசுநாதருக்கு தலைவர் கிடையாது, ஆட்சி செய்யலை. அது திருச்சபை விசுவாசிகள் அல்லது சீடர்களும் பரலோகத்தில் தான் மனசை வச்சாங்க, புலவத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இவ்வளவு விஷயங்கள் நாம் சில வசனங்களை தான் பார்த்துருக்குறோம். இருந்த போதிலும் இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? பிசாசு. இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் இந்த உண்மைகள்
இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாதபடி இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறேன். அதுக்கு வேண்டிதான் இந்த வசனங்களை பார்த்தோம். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்க இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த முக்கியமான பகுதிகளை புரிந்து கொள்ள முடியாதபடி அவள் கண்களை குருடாக்கினான். என்ன குருடாக்கினான் என்று கேட்டால், அதை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 97 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார். எந்த கர்த்தர்? ஏசோதான் இவங்க கர்த்தர் ஆக்கிட்டாங்கல்ல, கடவுள் ஆக்கிட்டாங்கல்ல, அந்த கர்த்தர். அதுக்கு தான் அந்த அவ்வளோ வசனங்களை பார்த்தோம். அப்போ ஏசு தானே கர்த்தருப்போம். இந்த கர்த்தர் ஆட்சி செய்கிறார். ராஜரீகம்னா ஆட்சி செய்கிறார். பூமி சந்தோஷமாக இருக்கணும், தீவுகளெல்லாம் மகிழ்ச்சி அடையணும். இப்படி இது பழைய காலத்தில் எருசலேம் இருந்தது. எருசலேம் தேவ பிரசனம் இருந்தது. கர்த்தருடைய ராஜரீகம் எருசலேமை மையமாக வைத்து நடந்து கொண்டிருந்தது. உலகத்தில் அப்படி ஒரு காரியம் இருந்தது. அதனால தான் பாளையெல்லாம் சுத்தமாக இருக்கணும், நான் இங்கே ராஜரீகம் பண்ணுறேன் எல்லாம் சொன்ன செய்திகள் உண்டு. அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்தி. பிறதான் எருசலேமை விட்டு அவருடைய பிரசன்னம் போயிடுச்சு, ராஜரீகம் போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு, எருசலேமை உடச்சிட்டாங்க எல்லாம் வருஷம். அதான் அதுக்கு வேண்டி தான் அந்த வசனங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் தள்ளியாச்சு. இப்போது பரலோகத்தில் தான் வாசத்தில் உண்டாக்குவேன்னு சொன்னதெல்லாம் பார்த்துட்டோம். இவ்வளவுக்கு பிறகு இதெல்லாம் சொல்லி 2000 ஆண்டு எல்லாம் இப்போ எருசலேம்லாம் இடித்து போட்டு அது இடிபாடு இருக்குது, அது சுவர் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து வந்த பிறகு இந்த 2000 ஆண்டு கழிஞ்சு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, கர்த்தர் இந்த இயேசு ஆட்சி செய்கிறாரு, பூமி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு போதனையை மிக பிரம்மாண்டமாக பரப்புகிறாங்க. இது இயேசு ஆராதனை மன்றங்களுடைய ஒரு முக்கியமான நம்பிக்கை. இயேசுநாதர் உலகத்தை ஆட்சி செய்கிறாரு, அவர் தான் கர்த்தர், அவர் தான் ராஜரீகம் அப்படின்னு தான் இவங்க கடந்து ஊழப்பட்டு கிடக்கிறாங்க. இப்போ யோவான் 17 அதிகாரம் 14 வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, நான் உலகத்தான் நல்லாது போல் அவர்களும் உலகத்தார் இல்லை. கர்த்தர் இயேசு இந்த உலகத்தை ராஜரீகம் பண்ணுறதா இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த உலகம் எனக்கு தான், நான் தான் ராஜான்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தான் அல்ல. இது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறது உண்மைன்னா, இந்த கர்த்தராகி இயேசுவின் சீடர்கள் எல்லாம் ஏன் மற்றவங்க படுகொலை செஞ்சாங்க? இவர் எங்கே போனாரப்போ ராஜரீகம் பண்ணவர்? ஒரு கேள்வி இருக்குல்ல. எவ்வளவு சீடர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்ட வரலாறு நம்மிடத்தில் இருக்குது. 1 யோவான் 2:15-16 யோவான் சொல்லுவார், உலகத்துலேயும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுருங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? உலகம் பரலோக பிதாவுக்கு ஆட்சியில் இல்லை, பிதாவுக்கு குமாரனாகி இயேசுவின் ஆட்சியிலே இல்லை, கர்த்தருடைய ஆட்சியில் இல்லை. தெளிவு. ஆமாப்பா, இது கர்த்தருடைய ராஜரீகத்தில் இருந்தால் உலகத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு உண்டுன்னு தானே சொல்லியிருக்கணும். இப்போ இப்படி பிதாவின் அன்பே இல்லைன்னு சொல்கிறதுனால விஷயம் தலைகளாக இருக்கிறது. 16 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் இந்த கர்த்தரால் உண்டானதல்ல, பிதாவினால் உண்டானதல்ல. அது உலகம் கலர் அடித்து, பெயிண்ட் அடித்து, லைட்டு போட்டு, டை அடித்து வித்தா காட்டிகிட்டு இருக்குது. கர்த்தர் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிறேன். யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதான பகைன்னு தெரியாதா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற காரியத்தையும் பார்க்குறோம். அப்போ உலகத்தை கர்த்தர் ராஜரீகம் பண்ணலைங்கிறது தான் தெளிவு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணால் உலக நேச தேவனுக்கு விரோதமான பகைன்னு ஏன் சொல்லணும்? சொல்லப்படாதுல்ல. அவர் ராஜரீகம் பண்ணாத ஒன்று நீங்கள் ராஜரீகம் சொல்கிறதுனால தானே இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள்லாம் தேவனுக்கு எதிரி ஆயிட்டுல. அதானே உண்மை. அந்த வசனத்தின்படி உலகத்தை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாருன்னு நம்புகிற இயேசு ஆராதனை மன்றங்கள்லாம் பரலோக தேவனுடைய எதிரி அல்லது இயேசுனுடைய எதிரி தானே. அது யாக்கோபு 1:27 உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறது தான் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி. அப்போ கடவுள் பக்தி, இறை பக்தின்னு சொல்கிறது உலகத்தோட இணைஞ்சி ஒட்டி உடனே கரப்படும், ஒட்டி கரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் இவங்க ஆராதிக்கிற கர்த்தர் ராஜரீகம் பண்ணலை, இந்த உலகத்தை ஆட்சி செய்யலைங்கிறது தெளிவு. ஆனால் மத்தேயு 28:18 இன்னொரு விஷயம் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி என்னட்ட இல்லை, சாத்தான்கிட்ட தான் இருக்காது. எல்லாம் வசனம் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே வருது சகல அதிகாரம். இது என்ன அதிகாரம்? சாத்தானின் ஆட்சியில் இருக்கிற இந்த உலகத்திலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. ஆட்சி சாத்தான்கிட்ட இருக்குது. ஆனால் நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக செயல்பட முடியும், சில காரியங்கள் அதிகாரபூர்வமாக செய்ய முடியும். அந்த அதிகாரம் இடத்துல இருக்கிறது. எந்த சூழ்நிலைக்கு நான் என்னுடைய அதிகாரங்களை காண்பிக்க, ஆட்சியை சொல்லலைங்க,
அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் சில சந்தர்ப்பத்தில் செயல்படுகிற அதிகாரத்தை சொல்கிறார். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும். அப்போ தான் அந்த வசனங்கள்லாம் முரண்படாமல் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதே நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உலகத்தில் இருக்கிறவரில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் யோவான் நிருபத்தில் இருக்கிறது. ஸோ உலகத்தை ஜெயிக்கக்கூடிய, உலகத்தை வெற்றி பெறக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதில் நீங்கள் யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லார், உலகத்தில் உங்களுக்கு உத்தரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த இடத்தை கவனிக்க வேண்டும். இந்த ஜெயம் என்று சொல்லும்போது ஒன்று சத்துருவை வெற்றி கொள்வது ஜெயம், இன்னொன்று சத்துருவுக்கு சரணடையாமல் மரணத்தை சந்திப்பதும் ஜெயம்தான். இந்த இடத்துல நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஆமாம் உடனே அவரை பிடிச்சாச்சு, சிலுவையில் அரைஞ்சி கொன்னாச்சு. இதுதானே முடிஞ்சு. ஜெயித்தேன்னு சொல்லவர் 2 கள்ளனுக்கு நடுவில் கொல்லப்பட்டாருங்கிறது தான் சம்பவம், வரலாறு. அப்போ எப்படி ஜெயித்தேன்னு சொன்னால், சிலுவைக்கு போகிறதா இருந்தாலும் நான் உலகத்துக்கு சரணடையவில்லை, உலகத்துக்கு கோட்பாடுக்கு கீழ்ப்படியவில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் வர்றதா இருந்தாலும், சாவு வரக்கூடியதாக இருந்தாலும் அவங்க சாவை பிரச்சனை பண்ணல. எப்படி அந்த உலகத்துக்கும் இப்போ சாசுக்கும் சரணடையக்கூடாதுங்கிறதுல பிடிவாதமாக இருந்தார்கள். அப்போ சிலுவையை சகித்த போதும் உலகத்துக்கு சரணடையாமல் வெற்றி பெற்ற இயேசுவை நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துக்கே சரணடையாமல், சிலுவை சாவு வந்த போதும் அதுக்கு சரணடையாமல் உலகத்தை வெற்றி பெற்ற இயேசுவை இந்த உலகத்துக்கே கர்த்தராக்கி அவரே இந்த உலகை ராஜரிகம் ஆளுகை செய்வதாக பாமர ஜனங்களை ஏமாற்றி பிசாசு சாமர்த்தியமாக இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்களை வைத்தே உலகம் ஆட்சி செய்கிறான். உலகத்தை ஆட்சி செய்கிற பிசாசு தானே, கர்த்தர் ராஜரிகம் பண்ணலை. அப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறாருன்னு ஒரு பொய் கொள்கையை சொல்லிக் கொடுக்குறவன் இந்த பிசாசு தானே. அதானே உண்மை. அவரே நான் உலகத்தான் இல்லைங்கிறாரு, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுங்கிறாரு. இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது நான் சாட்சி கொடுக்குறதுனால என்ன பகைக்கிறதுன்னு சொல்கிறார் யோவான் 7:7. நான் இந்த உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கு பொல்லாப்புன்னு சொல்கிறதுனால எனக்கு அதுக்கும் சண்டை பகைக்கிறது எல்லாம் நிறைய வசனம் பார்த்துட்டோம். இப்படி சொல்கிற இயேசுவை தான் கர்த்தராக்கி, அந்த கர்த்தர் இந்த உலகத்தை ராஜரிகம் பண்ணுறாருன்னு ஒரு கொள்கையை உருவாக்கி இதை செஞ்சு கொடுக்க சாத்தான் தானே. உலகம் சாத்தான்ட்ட இருக்குது, அதை ஆட்சி செய்கிறது கர்த்தர் தான் ஆட்சி செய்கிறான்னு ஜனங்களை ஏமாற்றணும். அதான் இதுக்கு முக்கியமான விஷயம். இப்படி தான் ஆட்சி நடக்குது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான் என்பது மனிதர்களுக்கு தெரியப்படாது. இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது சாத்தாங்கிறது யாருக்கும் தெரியப்படாது. அப்படி தெரிஞ்சால் என்ன செஞ்சுருவாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தை புறக்கணிச்சிருவாங்க. பிசாசுக்குள்ளே கிடக்குப்பா, இந்த உலகம் வேண்டாம், இதை தொடாத, தூரப்படு. இனி இந்த உலகத்துக்கு எதிரான பரலோக பிதாவுக்கு சித்தம் எப்படி செய்கிறது அப்படின்னு ரொம்ப சிந்திப்பாங்க. அதிலே தீவிரமாக போயிடுவாங்க. அப்புறம் சாத்தானுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடும். புரியுதில்ல? உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கிறதுன்னு உள்ள தெளிவு, நிச்சயம், அறிவு இவங்களுக்கு இருந்தால் மனுஷனுக்கு வந்தால் அவங்க இந்த உலகத்துக்குரிய காரியத்தை எல்லாம் குறித்து ஆராய ஆரம்பிச்சிருவாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது தேவனுக்கு இல்லை, உரியதெல்லாம் எல்லாம் புறக்கணிப்பாங்க. அதுக்கு செயல்படுத்த விட மாட்டாங்க, அதுக்கு உடன்பட மாட்டாங்க. சாத்தானுக்கு ஆட்சி முடிவுக்கு வந்துடும். இயேசு சொன்னார் மத்திய 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யப்படுவதா. பூமியில் சாத்தான் சித்தம் நடந்துட்டு இருக்குது, பிதான் சித்தம் ஏதனோட முடிச்சு போச்சு. ஸோ அந்த தேவ சித்தம் இங்கே வரணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா இந்த உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்குங்கிறத முதலாவது நீங்கள் புரியணும். இங்கே நடக்கிறதெல்லாம் சாத்தானுடைய செயல் திட்டங்கிறத நீங்கள் புரியணும். இங்கே கர்த்தர் ராஜரிகம் பண்ணலைங்கிறது நீங்கள் புரியணும். அவருக்கு முடியலைங்கிறது, அதை துரத்திட்டாங்கிறது புரியணும். இப்படி புரிஞ்சாதான் அப்போ பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்வோம் அப்படின்னு எல்லாம் பரலோகத்தில் கேட்டு கேட்டு நம்ம செய்வோம்ல. அதான் ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் சாத்தானுக்குள்ளே கிடக்கு, இங்கே நடக்கலாம் சாத்தான் வேலை. அப்போ அதுக்கு ஏற்ப நடக்கப்படாது. அதுதான் நான் சொல்லிட்டு வர்ற செய்தி தான் அது. நாம் அதற்கேற்ற செயல்படாமல் அதை நிறுத்திடுறோம். எல்லாம் நிறுத்திட்டு தேவனுடைய பார்வையில் நன்மை என்னது, பிரியம் என்னது, அவருக்கு பரிபூர்ண சித்தம் என்னதுன்னு பகுத்தறிய சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம்ல. வசனம் சொல்லுதில்ல, பகுத்தறிய ஆரம்பிச்சிருவோம், சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம், மனசு மாறிடும்.
உலகம் பிசாசுகளாடாக்கு இதுக்கு சரணடையப்படாது. ஏசுனார் சரணடையில, பரிசுத்தவான்கள் சரணடையில, நம்மளும் சரணடையப்படாது, ஜாலரை அடிக்கப்படாது அப்படின்னு தேவ சித்தம் செய்ய திரும்பிடுவாங்க. சாத்தானுடைய ஆட்சி பிடிச்சி போயிடும். அப்போ தேவ ஆட்சி வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிதான் பிசாசு இவங்களை ஏமாத்திட்டேன். இல்லைப்பா, கர்த்தர் தான் இந்த உலகத்தை ராஜரீகம் பண்ணுறாரு, நீங்கள் சத்தம் போடாதுங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. கர்த்தர் தேவெல்லாம் தேவ திட்டப்படி தான் நடக்குது. அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவர் தான் ராஜாக்களை தள்ளுறாரு, ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. சும்மா இருக்குப்பா நீங்கள், எல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு, ஒன்றும் இல்லை. இப்போ பேய் அவனுக்கு காரியம் செய்கிறாங்கிறத நமக்கு தெரியப்படாதுல்ல. இந்த சாமர்த்தியத்தை இயேசு ஆராதனை மன்றங்களுக்கு சாத்தான் சொல்லி ஏமாற்றி கொண்டே இருக்கிறான் என்பது நாம் பார்க்குறோம். அதுதான் எபேசியர் 2:2, இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறேன், ஆகாயத்து அதிகார பிரபு நாவி கேட்டபடி நடந்து கொண்டு வரீர்கள். பார்த்தீங்களா, உலக வழக்கத்தில் போயிடுவீங்க. ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார். ஆகாயத்து அதிகார அப்புறம் நீங்கள் உலக வழக்கத்தின் எப்படி போனால் உலகத்தின் ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும், உலகத்தின் சக்தி உங்களுக்குள்ளே வரும். அதான் ஆகாயத்து அதிகார பிரபு ஆவிக்கேற்ப நடப்பீங்க. ஆனால் என்ன நினச்சிக்குவீங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாரு, கர்த்தருடைய ஆவி தான் எங்களை வழி நடத்துது, அதுதான் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களை ஏறி உட்கார பண்ணுறது. உண்மையிலே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறேன்னு பிசாசு தானே சொன்னேன். லூக்கா 4:5 இயேசுவிட்ட சொன்னேன். உன்னதங்களில் அவர் நான் பேச சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் இருக்கிறேன், இங்கே பரலோகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 3:21 ஜெயம் கொள்கிறவனை அங்கே கொண்டு போவேன். இயேசு சொல்கிறார் நான் பரலோகத்தில் கொண்டு வைப்பேன். பிசாசு சொல்கிறா நான் பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன். இப்போ இந்த இயேசு நாம ஆராதனை அடிமைகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, கர்த்தர் பூலோகத்தை ராஜரீகம் பண்ணுறாரு, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போவார், பிசாசுக்கு காரியம் நடக்குது, இதை கர்த்தர் செய்கிறாருன்னு சொல்லி தந்திரமாக செஞ்சு இப்போ இவ்வுலக வழக்கத்தின்படி போய் அந்த ஆகாயத்து அதிகார பிரிவு ஆவிக்கிறப்ப அந்நிய பாஷையும் பேசி கையடித்து ஆடிப்பாடி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறான். எபேசியர் 4:17 சொல்லுது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னென்னா, மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணானையில் சிந்தனைகள் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்காதுங்க. இது பிசாசுக்குள்ளே கிடக்கு, அவங்கெல்லாம் பிசாசுக்கு இதுக்குள்ளே பிடியில் இருக்கிறாங்க. நீங்கள் பகுத்தறிஞ்சு நடக்கணும். வசனம் பார்த்துட்டோம், நீங்கள் அது மாதிரி நடக்காதுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நாங்கள் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறாரு, அவருக்கும் கர்த்தர் தான், எல்லாரும் தேவ பிள்ளைகள் தான், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறாரு, நீ யாருடா அப்படின்னு இதை கேட்க மாட்டேங்கிறான். இல்லைப்பா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணல, வேற காரியம் நடந்துருக்குன்னா யார் கேட்குறது? பிலிப்பியர் 2:15, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல். எப்பா, நீ கோணிமானி கிடக்கிற சாத்தான் கூட்டத்துக்கு நடுவில் கிடக்குறீங்க. நீங்கள் பரலோக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக நடக்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிரு. இப்படி தான் செய்யணுமோ அப்படி தான் செய்யணுமோலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அதானே கேட்குறாங்க. ரொம்ப பேசினா என்ன கடவுள் இல்லையா, எல்லாம் கடவுள் படைக்கலையா, ஆசீர்வதிக்கலையா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறாருன்னு எழுதியிருக்கு, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க சண்டை போடுறாங்க. எப்போ காரியம் எப்படி இருக்குன்னா விளங்க மாட்டேங்கிறேன். ஸோ பிசாசு தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் கர்த்தர் தான் உலகத்தை ராஜரிகம் பண்ணுறார். எல்லாம் அவர் சித்தப்படி தான்ப்பா நடக்குது. நீங்கள் ஆடி பாடி நடனமாடி இயேசு ஆராதிச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. மாட்டு பிரியாணி கோழி பிரியாணிலாம் போட்டு நல்ல விருந்து கொண்டாடி மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறான். எப்படிங்க? ஆமாம், ஆடி பாடுறாங்களா? இல்லை, இங்கே பேய் ஆட்சி நடந்துட்டு இருக்குதுங்க. உலகத்தில் சாத்தானுக்கு ஆட்சி நடந்துட்டுருக்கு. பரிசுத்தவான்கள்லாம் படுகொலை செய்யப்பட்டாங்க, சீசர்லாம் கொல்லப்பட்டுட்டே இருக்க நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதுங்க. இதெல்லாம் கர்த்தருடைய சித்தப்படி நடக்கு. நீங்கள் இதெல்லாம் கவலைப்பட, அவர் தான் ராஜரிகம் பண்ணுறாருல்ல. நீங்கள் நல்ல நடனமாடி தோத்தரிப்பேனா, தாவீதை போல் நடனம் ஆடுவாராம். ஆமாம், யார் வரல, இங்கே வேணா ஒரு நடனக்கார மாதிரி இருப்பான், அவனை வச்சுட்டு கொஞ்சம் நடனக்கார மாதிரி ஆடுறான்னுல்ல, நான் அவரை போகிற நாடுவேன். இங்கே பேய்க்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதுல ஒரு பக்கம் பேய்க்கு ஆட்சி, மறுபக்கம் நடனம். எப்படி சபைக்குள்ளே நடனம், சபையை சுற்றி 4 பக்கம் சாத்தானுடைய ஆட்சி, கொலை வெறி கொள்ளை பயங்கரம் பார்த்துட்டு இருக்கு, விபத்து நடந்துட்டு இருக்கு. சபைக்குள்ளே நடனம், சபைக்கு வெளியே பேய். இப்படி ஒரு தந்திரமான காரியத்தை நீங்கள் அதை பற்றி சிந்திக்காதுங்க. அப்படின்னு நீங்கள் ஆராதனை செய்யுங்க, விருந்து கொண்டாடுங்க. அது என்னெல்லாம் விருந்து? பிறந்த நாள் முதல் கல்லறை திருநாள் வரைக்கும் நமக்கு நிறைய விருந்து இருக்குல்ல, நிறைய கொண்டாட்டம், நிறைய விருந்து. எல்லாம் தான் அந்த மன்றங்களுக்கு பிசாசு தான் ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்புறம் வருட பிறப்பு விழா, மாத பிறப்பு விழா, ஒவ்வொரு சபைக்கும் இவங்களுக்கு சபை நாள் விழா. என்னது? சபை ஸ்தாபிக்கப்பட்டது, ஆதித்தர சபை ஸ்தாபிக்கப்பட்டது பெந்தைக்கோஸ்தை என்ன நாள் வந்தபோது அதில் தான் நடந்துன்னு அங்கே இருக்குது. அதெல்லாம் இவனும் எடுக்க மாட்டான். அதெல்லாம் அங்கே போடுங்கப்பா, அதான் அது வேற சபை, இது வேற சபை, இது எங்கள் சபை, எங்கள் ஒவ்வொரு சபை அவனவனுக்கு கம்பெனி,
அவனுக்கு கம்பெனிக்கு ஒரு கொண்டாட்டம் வேணும்ல, ஆண்டு விழா வேணும்ல, இதை சபை நாள்னு வச்சுக்குவான். அதையும் சாத்தா வச்சுக்க, அன்னைக்கு ஆட்டு பிரியாணி கோழி பிரியாணி போடு, நல்ல ஆடல் பாடலோட நடத்துங்க. நான் உலகத்தை கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறாருன்னு நீங்கள் நம்பி ஆடிக்கிட்டு இருங்க. நான் ஆட்சி செய்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதுங்க. இதுதான் பிசாசுக்கு சாமர்த்தியமான சிந்தனை. இதுதான் மற்ற 24 37 39 வரை சொன்னார். நோவா காலத்துலையும் இப்படி தான் நடந்து புடிச்சித்தார்கள், குடித்தார்கள். சுற்றி என்ன நடக்குது என்னன்னு ஒன்றும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆமாம், நோவா வேலைக்குள்ளே பிரவேசிக்கிறது வரைக்கும் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்து எல்லாம் இப்போ நடக்க விழாக்கள் தானே தான் பட்டியல் எல்லாம் நடந்தாங்க. ஜலப்பொருளை வாரிட்டு கொரோனா வாரிட்டு போகிறது வரைக்கும் உணராது இருந்தார்கள். இத்தனை தடவை வாரினால உணர மாட்டோம், அது வேறு விஷயம். திறந்தவொடனே திருப்பியும் பழைய கொண்டாடுறது ஆரம்பிச்சிருவான்ல. ஸோ இப்படி பிசாசு மனுஷகுமாரம் வருங்காலத்தில் நடக்குமா? கடந்த காலத்தில் இப்படி தான் நடக்கும். இவனை நான் ராஜரிகம் பண்ணுறேன், நான் ஆட்சி செய்கிறேன், நான் தான் இங்கெல்லாம் பண்ணுறேன்னு இந்த பயவை சொல்லி விருந்து கொண்டாடி ஆடிக்கிட்டு இருப்பான். நான் ஏதோ இதுக்கு இடையில சிக்கி கிடக்கும் 1 2 கொஞ்சம் புத்தி இருக்கல்ல, போதா இருக்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு நான் மத்திய ஆகத்துக்கு போயிடுவேன். அதுதான் மனுஷகுமாரன் எதுக்கு வராரு? மத்திய ஆகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார்ல. ஆமாம், இப்போ இப்படி அவருடனே எப்பொழுதும் மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம். தெசலோனிக்கர் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். மத்திய ஆகாயத்தில் ஒரு விருந்து நடக்கும்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். இங்கே கர்த்தர் இந்த உலகத்தை ராஜரிகம் பண்ணுறாருன்னு இவனும் ஆடிக்கிட்டு இருப்பான். பேய் தான் இவனோட வச்சு இயேசுநாதருடைய பேரை வச்சு இந்த கூத்தை நடத்திட்டு இருப்பான். உண்மையான இயேசு என்ன செய்வார்? இதில் சிக்காமல் ஒன்று இருப்பாங்களே, அதை கூட்டிகிட்டு அவருக்கு பலவத்தை விட்டு போயிடுவார். ஆடிட்டே கிடையங்கடா நீங்கள் அப்படின்னு போயிடுவாராம். ஓகே, நான் விழிப்பாக இருக்கு, நல்லது. சாத்தான் தனது வேலைக்கு தனது காரியங்களுக்கு இந்த இயேசு நாம மன்றங்கள் இடையூறாக வந்துடப்படாதுல்ல. அதுக்கு தான் இவ்விதமான ஆராதனை, விருந்துகள், விழாக்கள், கொண்டாட்டங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து ஆமாம், ரொம்ப ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்னா ஒரு ஃபுல்லாக ஆஃபை வாங்கி ஊற்றிட வேண்டியது. அவன் போதையில் மயங்கி சுருண்டு அங்கே எங்கேயாவது சாக்கடை ஓரத்தில் விழுந்து கிடப்பான். நம்ம பாட்டுக்கு போயிடலாம், ஆஃப் ஆயிடும்ல. தண்ணி போதை ஏறினோடனே ஆமாம், சில ஆளுகள் அப்படி தான் சில காரியங்களை அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒன்றுலையும் சரிப்பட மாட்டான்னா அன்பாக கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்துட்டா போதும். ஒரு நாள் நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த சம்பவம். ஒரு மனுஷன் ஒரு சொத்தை எழுதி வாங்குறார். வீடு, அவருக்கு வீடு இல்லை, அப்போ மனைவி பிள்ளை எல்லாம் வந்திருக்காங்க, எழுதி வாங்குறேன். அந்த சொத்து நிறைய நபர்களுக்கு சொந்தமானது, ஒரு பல நபர்கள் அவகாசி. அப்போ எல்லாரும் பல இடத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டால் தான் இந்த பத்திரம் செல்லுபடி ஆகுங்கிறதுனால அவங்க எல்லாரும் வரவழைச்சி அவங்க அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வராந்தாவில் காத்திருக்காங்க எல்லாரும் டைமுக்கு. சரி, கரெக்டாக ரெஜிஸ்டர் வாருங்கன்னு கையெழுத்து போட கூப்பிட்டா இந்த வீட்டை வாங்குறவன் தானே அவனுக்கு எவனோ ஒருத்தன் ஏமாற்றி அவனை பைய கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்துட்டானு, போதை பிராண்டி வாங்கி கொடுத்துட்டானு. இவன் குடிகாரன்னு தெரியும்ல, கொடுத்துட்டானு. ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரத்தில் கையெழுத்து ஆக போகிற ஜஸ்ட் பிஃபோர் அவன் குடிச்சிட்டு இங்கே போதையில் இங்கே வந்தான ரெஜிஸ்ட்ரார் பார்த்தாரு. போதையில் இருக்கும்போது 2 பேரும், நான் அந்த வாங்குறவனும் விற்கிறவனும் எல்லாரும் நார்மலாக இருந்தால் தான் கையெழுத்து போட முடியும். அவர் சொல்லிட்டார், முடியாது, நான் இந்த பத்திரத்தை பதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பெரிய பிரச்சனை ஆகிட்டு நல்லா கெஞ்சி பார்த்தாங்க. நெவர், எங்கெல்லாம் கேமரா எல்லாம் பார்த்துட்டு இருக்குது, இதெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, அது எனக்கு செய்ய முடியாது, நீங்கள் போகலாம், இந்த பத்திரத்தை ரத்து பண்ணணும், அவ்வளோதான். அவன்கிட்ட எவ்வளோ பேர் காத்து கிடந்தாங்க. எல்லாரும் திருப்பி இனி வருவாங்களா, அந்த வீடு வாங்குவானா? அந்த வீட்டம்மா நின்று அழுதுகிட்டே நிற்கிது. என்ன ஆச்சு இந்த மனுஷன் இந்த நேரம் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பார்த்தீங்களா? இதுதான், இது மாதிரி தான் பிசாசு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க விடாமல் இந்த மாதிரி போதைகளை கொடுத்து மயக்கி உறங்க வச்சுட்டான். உறங்குங்கடா, நல்லா தூங்குங்க, ஏன் காரியம் நடக்கட்டு, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறான்னு கையடித்து பாடிட்டு உறங்கிருங்க அப்படின்னு ஏமாற்றி வச்சுருக்கான். அப்போ இயேசு ஆராதனை மன்றங்களை, மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரப்பின நாடுகள், இன்னைக்கு இயேசு ஆராதனை மார்க்கம் இருக்குல்ல, இதை உலகம் முழுவதும் பரப்பின நாடுகளே இப்போ சாசு தனக்கு கட்டுப்பாட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தானே செய்கிறான். இவனை உணர மாட்டான். இங்கே பேய் ஆட்சி செய்கிறவங்கிறத சிந்திக்க மாட்டான். கர்த்தர் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லிட்டு உறங்கிட்டு இருப்பான்ல. பிசாசை எடுத்து இயேசுவின் போதனைகளுக்கு எதிரான சட்டங்கள், இயேசுவின் போதனைக்கு எதிரான சட்டங்களை அங்கே அந்த தேசங்களில் ஏற்றி தன்னுடைய செயலை நடத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் இயேசு ஆராதனைங்க, ஒரு பக்கம் இயேசு ஆராதனை கொண்டாட்டம் கடவுள், மறுபக்கம் இயேசுவின் போதனைக்கு எதிரான செயல்முறைகள், சாத்தானின் திட்டங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? சாத்தான் எப்படி இந்த இயேசு ஆராதனை மன்றங்களை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருங்கிற கொள்கையை பயன்படுத்தி உலகத்தை மனிதரை ஏமாற்றி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறான்னு புரியுதா? ஆனால் இந்த இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே வருவாங்கல்ல, அவங்க அவருடைய வழியில் நடப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் வழியில் நடப்பாங்க. இப்படி நடக்கும்போது பிசாசின் திட்டங்கள்லாம் செயல்பட முடியாது. அதுதான் பிரச்சனை.
அதான் அந்த சீஷத்துவத்தை பற்றி சொல்ல விட மாட்டேங்கிறான், சொன்னால் கேட்க விட மாட்டேங்கிறான். அந்த பேய் அவர்களை இது வேண்டாம், இதை ஏற்றுக்கொள்ளாத, இது உனக்கு முடியாது அப்படி சொல்லி ஏமாத்துறான். எதுக்கு சொல்கிறான்னா, இயேசுவை வசனத்தின்படியும் மாதிரியும்படி பின்பற்றும் போது இந்த சாத்தானுடைய திட்டம் எல்லாம் தோற்று போயிடும். அதனால தான் நாங்களும் இயேசுவின் சீஷத்துவம் தான் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இயேசு ஆராதனை எல்லாம் தேவையில்லை, அது ஏற்கனவே ரொம்ப காலம் பண்ணி உலகத்தை நீங்கள் கெடுத்தாச்சு, இப்படி கெடுத்தீங்க. இயேசு ஆராதனை மன்றங்கள் இருக்க நாடுகளுக்கு லட்சணம் இப்படி இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் சுட்டி காட்டி மரியாதை சீசனாதான் இது சரியாகும், இல்லைன்னா சரியாகாதுன்னு சொல்கிறோம். இயேசுவின் போதனைகளும் நடைமுறைகளும் அது அவர் வாழ்ந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் வாழ்ந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாது என்பதுதான் இன்றைய இயேசு ஆராதனை மன்றங்களின் வழக்கமாக இருக்குது. இன்றைக்கி இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுக்குள்ள இயேசுவின் போதனைகளை பற்றி பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாது, அது அவர் வாழ்ந்த காலத்துக்கு தான் சரியாக இருக்கும்னு அவங்க அப்படியே பச்சையாக சொல்லியிருக்காங்க, ஒன்றும் மறைக்கலை. இந்த காலத்துக்கு அதெல்லாம் பொருந்தாதுங்க, இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கிடுவார், தன்னை மாற்றிக்கிடுவார். அப்படி தான் இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் சொல்லுது. அது இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசுவின் ஆராதனை மன்றங்கள் தலைமை ஸ்தானங்கள்லாம் இருக்க இடங்கள்லாம் போய் பார்த்தாலும் அவங்க தான் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அது 2000 வருஷத்துக்கு முன்னே உள்ளது, அது இப்போ பொருந்தாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இயேசு ஆராதிச்சுட்டு அவர் சந்தோஷப்பட்டுருவார், எல்லாம் சரியாயிரும், அதை கண்டுக்கிட மாட்டார், அவருக்கு அது பிரச்சனை இல்லை. ஆமாம், ஸோ இதெல்லாம் செய்ய போனால் செய்ய முடியாது, அது எங்கள் தலைவர் சாத்தானுக்கு சங்கடம் உண்டாயிரும், அப்படி தானே அர்த்தம், அது சங்கடம் உண்டாயிரும். அதெல்லாம் அந்த காலத்துக்கு பிறந்தோன்னா அவன் அப்படி ஒன்று கொட்டான், இதெல்லாம் அந்த காலத்துக்குள்ளதுப்பா, இந்த காலத்துக்கு மாடர்ன் புதுசாக ஃபேஷன் அப்படிலாம் வந்திருக்கு. நீங்கள் அவர் ஆராய்ச்சிட்டா போகிறோம், அவர் சந்தோஷப்பட்டுருவார், ஓகே, அவர் ஒன்று கண்டுக்கிட மாட்டார், பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு தந்திரமான போதனை. இயேசு ஆராதிக்கிறதுல இத்தனை முனைப்பு, வரித்தனமாக பிடிவாதம் காட்டுறாங்கல்ல, இப்படி காட்டுகிறவங்க அவரின் போதனை மாதிரிப்படி வாழ இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிறதுல இருந்தே அவர்களை அந்த இயேசுவின் எதிரியாகிய சாத்தான் இல்லையா, சாத்தான் பிசாசு தான் தன் பிடியில் வச்சிருக்கிறாங்கிறது உறுதி தானே, தெளிவு தானே இல்லையா. இயேசுவை கடவுளை ஆராதனை செஞ்சால் போதும், ஏன்னா இந்த சாத்தான் போலி மன திருப்தி கொடுத்துட்றான். ஓகே அதுலாம் நீங்கள் நல்லா ஆராதிங்க, பகல ஆராதிங்க, ராத்திரி சாப்பிட்டு சாப்பிடாம இடைவிடாமல் சங்கிலி அத்தது நிறைய இருக்குல்ல, இப்படி அப்படிலாம் செஞ்சுட்டே இருங்க, அவர் சந்தோஷப்பட்டுருவார். பாருங்கள், எத்தனை நாள் நீங்கள் தூங்காமல் இருந்து ஆராய்ச்சிருக்கீங்க, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்து ஆராய்ச்சிருக்கீங்க, 1 மணி நேரம் கூட கெட்ட விடாமல் சங்கிலி கட்டி ஆராய்ச்சிங்கல்ல, அவர் சந்தோஷப்பட மாட்டாரா என்ன? ஓகே அப்படியே பாங்க, சீசன் ஆயிடாதுங்க, அவர் சொல்கிற மட்டும் செஞ்சாதான் நம்ம ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாயிரும் அப்படிங்கிறத கள்ளத்தனமாக பேசுகிறான்ல, அதான உண்மை. இந்த உலகத்தில் உயிர் வாழ ஆசைப்பட்டு இயேசுவை கடவுளாக ஆராதனை செஞ்சாலும் வாழ்வின் துன்பங்களின் சாபம் முடிய போவதில்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் இயேசுவுக்கு சீடராகி அவரது போதனை நடைமுறைகளின்படி வாழ்ந்தால் மட்டுமே அவரது அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு எதுவும் நடக்க போகுது. ஒருவேளை என்ன நடந்தாலும் அவருக்கு அனுமதி, இயேசு ஆராதிக்கிறவர்களுக்கு இயேசு அனுமதி தேவையில்லை, அவங்களுக்கு தான் சம்மந்தம் இல்லையே இயேசுவோட. சீஷராக இருந்தால் ஐயோ என்னுடைய சீஷன், என் மந்தையின் ஆடு, உடனே ஒரு ஆடை காணலையும் தேடி போகிறான்ல, காணலையே உன்னை காணலையே தேடி போகிறான், மந்தையின் ஆடை தேடி போகிறான். துதிப்பாடிகளை தேடி போக மாட்டார், அரசியல் துதிப்பாடிகளை தேடி போகிறதில்ல, ஆடுகள் எனக்கு பின்னால் நடக்கிற ஆடு எங்கே போச்சு தேடி போகிறார். ஆகவே இயேசு அனுமதி இல்லாமல் இதை நடக்காது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27 - 29 வரை, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது, நான் அவைகளை தான் அறிஞ்சிருக்கேன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஆடுகளை தான் அறிஞ்சிருக்கேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிற ஆடுகள், அப்போ எனக்கு பின் செல்லுகிற ஆடுகளை தான் அறிஞ்சிருக்கேன், அவைகளுக்கு தான் நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவைகள் ஒரு காலம் கட்டு போகிறதில்ல, ஒருவன் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. ரொம்ப முக்கியம், என்னை பின்பற்ற ஆடு, என் வார்த்தைப்படி நடக்கிற ஆடுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். அவைகளை எனக்கு தந்த என் பிதா இருக்கார் பற்றியெல்லாம் அதுவும் சொல்கிறார், எனக்கு தந்த பிதா என்னோட பெரியவர், அவர் எல்லாரோட பெரியவராக இருக்கிறார், என் பிதா தான் இதை என்கிட்ட தந்தார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. பாருங்க, என் கையில் வச்சுருக்கேன், என் பிதாவுக்கு கையில் இருக்குது, எத்தனை அதிகார எல்லைகள் இருக்குது, எல்லாம் எடுக்க முடியாதா. இந்த மாதிரி துதிப்பாடிகளாக இருந்தால் அவங்களுக்கு இது கிடைக்காது. இயேசு ஆராதனை செய்பவர்களுக்கு இந்த உரிமைகள் கிடைக்க போவதில்லை. அது இருந்தால் சொல்லியிருப்பார்ல, நீங்கள் என்ன ஆராதிங்க போதும் எல்லாம் கிடச்சிடும் சொல்லலையே. இயேசுவின் மந்தையின் ஆடுகளாக அவரின் சீடத்துவத்தில் அவரை பின்தொடர்வர்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமைகள் கிடைக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காய் பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவட்டை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி வைத்து போனார். அப்போ ஒரு மாதிரி, அதான் சீஷத்துவத்தை சொல்கிறார். இயேசுவின் சீஷத்துவத்தில் நடக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கணும், அதை கவனிக்க வேண்டும்.
1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடி தான் நடக்கணும். அதே சீஷத்துவம் தான். அவர் நடந்தபடி நடக்கணும் பாருங்க, அப்போ தான் அந்த உரிமைகள் கிடைக்கும், இல்லைன்னா இது உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே அவருடைய அடிச்சோட்டில் நடந்துருங்க, அவருடைய மாதிரியில் நடந்துருங்க என்று சொல்லி எச்சரிப்பதை நாம் பார்க்குறோம். இயேசு ஆராதனை செய்கிறவர்கள் தங்கள் ஆயுளை வீணடிச்சுக்கிட்டு இருக்காம இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு அவரோடு நடக்க தொடங்க வேண்டும். அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரோடு நடக்க தொடங்க வேண்டும். இவ்வளவு நாளும் வீணடித்தது போட்டு யோவான் 10:15 சொல்லுவார், 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் என்னுடையவளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறேன். நான் இப்போ இந்த சீஷத்துவத்தில் வர்ற ஆடுகளை தான் நான் அறிஞ்சிருக்கேன். அதை மேலே சொல்லிட்டார், 10:27 சொல்லிட்டார். அவர்களும் என்ன அறிஞ்சிருக்காங்க? அந்த ரிலேஷன், ஐக்கியம். அவர்களுக்கு தான் நான் ஜீவனை கொடுப்பேன், மற்றவர்களுக்கு கிடையாது. யோவான் 10:26 சொல்வார், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடினால் விசுவாசியாக இருக்கிறீர்கள். அப்போ என் மந்தையின் ஆடுகள் தான் இதெல்லாம் விசுவாசிப்பாங்க, கேட்பாங்க, நடப்பாங்க. மற்றவங்க நடக்க மாட்டாங்க. அதுதான் மற்ற 7:21 சொல்லிட்டார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அங்கே வருவான், என்னை கர்த்தாவை ஆராதிக்கிறவன் வரமாட்டான். 7:23 இப்படிப்பட்டவர்களை பார்த்தா ஒரு காலம் உங்களை அறியலை, அக்கிரம செய்காரல்னு வார்த்தையை பயன்படுத்தார், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். இயேசு ஆராதனைக்காரலாக இருக்காதுங்க, இயேசுவின் வார்த்தை மாதிரியில் நடக்கிற சீடர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள். 1 பேதுரு 2:25 பேதுரு சொல்கிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் கண்காணியமான இடத்துல திருப்பப்பட்டிருக்கிறார். அப்போ இயேசு இன்னைக்கு மேய்ப்பர், இப்போ தான் பேசுகிறார், உயிர் தெழுதலுக்கு பிறகு அவர் இன்றும் மேய்ப்பராக இருக்கிறார். அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பின் செல்லும் ஆடுகளாக இருங்கள், அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார், நான் குருவாக இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய சீடர்களாக பின்தொடருங்க என்று சொல்லுகிறார். எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அவர் பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பராக இன்னும் இருக்கிறார் என்ற காரியத்தை இங்கேயும் பார்க்கிறோம். இயேசு என்ற பிரதான மேய்ப்பருக்கு சீடராக தொடர விரும்புகிறீங்களா? இயேசு என்ற பிரதான மேய்ப்பருக்கு சீடராக தொடர விரும்புகிறீங்களா? அல்லது இயேசுவை கடவுளாக ஆராதனை செய்தால் அவர் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார், என்ன சாத்தான் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான்ல, இந்த மோசடிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து அதில் தொடரப் போகிறீர்களா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை 2000 ஆண்டுகளை கிடைச்சி உங்களுக்கு கொடுத்துட்டு உலகம் முழுவதும் இயேசுவை ஆராதிக்கிற மோசடி மன்றங்கள் பெருகி இருக்கு, ஜனங்கள் அதில் ஏமாந்துருக்கிறாங்க. அந்த இடையில யாரையாவது கொண்டு இல்லைப்பா இதான் உண்மை, நீங்கள் சரியாக என்னை பார்த்து நடவுங்கன்னு உங்களை எச்சரிக்கிற செய்தி உங்களுக்கு வந்துட்டு, இனி நீங்கள் எந்த பாதையில் நடக்கணுங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இது உங்கள் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனுடைய கிரியை கேட்ட பலன் கொடுக்கறதுக்கு நான் சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கார். ஸோ உங்கள் மனநிலை, தன்மை, விசுவாசம், அறிவு, புரிதல் எப்படி இருக்குது? மோசடி பண்ணி வச்சுருக்கான்னு ஒரு பட்டியல் பார்த்துட்டான்ல, இந்த மோசடி வலைக்குள்ளே இருக்கிறீங்களா, இல்லை அப்படியே இருந்துக்கலான்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை விட்டு வெளியே வந்துடும்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் சீசராக அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இயேசுவின் சீசனானா இயேசுக்குரிய எல்லா அந்த வாக்குறுதிகளும் நமக்கு கிடைக்கும். ஆகவே விழிப்பாக இருந்து நீங்கள் சீர்படவும் நேர்வழி பெறவும் சரியான வழியில் நடக்கவும் இயேசுவின் சீஷத்துவத்திலே அவரை மெய்ப்பராக குருவாக பின்பற்றவும் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேரவும் கர்த்தர் தாமே உங்களுக்கு தொடர்ந்து ஆசி வழங்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.